ஆகஸ்ட் 2025ல் ரிசல்ட் இப்போது எக்ஸாம் எழுதினவங்களுக்கு ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதில் நெகட்டிவான ரிசல்ட் வந்தவங்க எல்லாரும் மேபி நான் நல்லா பண்ணியிருக்கேன், மார்க்ஸ் கம்மியாக வந்திருக்கு, எனக்கு டவுட்டடாக இருக்குது, இவ்வளோ தான் நான் ஸ்கோர் பண்ணியிருப்பேனா, இல்லை என் பேப்பரை வாங்கி பார்க்கணுன்னு தோணுது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போது வெப்சைட் மூலமாக நம்ம ஆன்சர் ஷீட்டை வாங்கி பார்க்கலாம். அதுக்கு அப்ளை பண்ணி அதுக்கான டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11/11/2025 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 17/11/2025 க்ளோஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முக்கியமான சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே அப்ளிகேஷனில் வந்து அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட இன்னொரு பாடம் ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். ஒரு ஆன்சர் ஷீட் வாங்கி பார்க்க 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ராவாக பேங்க் சார்ஜஸ் எதுனாலும் ஒரு 10 ருபீஸ் கிட்ட வரும். மொத்தம் 160 கிட்ட வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற விண்ணப்பத்தில் வந்து கரெக்டாக உங்களோட லெவலு என்ன சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, சப்ஜெக்ட் கோட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் என்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஏதாச்சும் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை வந்து திருத்த முடியாது. நெக்ஸ்ட் இன்னொன்று, நீங்கள் அப்ளிகேஷனை ப்ராப்பராக ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அமௌண்ட் பே பண்ணியிருந்தாலோ இல்லை வேறு எதனால அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க தெரியாமல் அப்படின்னாலும் ரிட்டன் வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்டபிள் கிடையாது. இதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவம்பர் மந்த் எண்டில் வந்து ஆன்சர் ஷீட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போது உங்களோட ஆன்சர் ஷீட்டோட காப்பி வாங்கி பார்க்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.